சிம்ம ராசி குரு வக்ர நிவர்த்தி. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சாமி சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு ஏதேனும் ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு 1008 கஷ்டங்கள் இருக்கலாம், 1008 தடைகள் இருக்கலாம், கிரக அமைப்புகள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்றைக்கும் சிம்ம ராசி தான். அப்போ அவங்களுக்கு தடையில்லா வர்த்தகம், தடையில்லா வருமானம் வேண்டும். புரியுதா? தடையில்லா வர்த்தகம், தடையில்லா வருமானம் வேண்டும். இந்த தடையில்லா வருமானம் வேண்டுமெனில் என்ன செய்யணுங்க? கால நேரம் அனுகிரகம் பண்ணணும். கிரகம் பார்த்து, சாமி பார்த்து உங்களை வாழ வைக்கணும். நீங்கள் ராஜா கிடையாது. தெய்வம் நினைக்குமே ஆனால், கிரகம் நினைக்குமே ஆனால் அதிர்ஷ்டம் தானாக வந்து சேரும். அப்போ அஷ்டம சனியில் கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்களை காப்பாற்றணும்னு சாமி நினைக்கிறாரு, குலதெய்வம் நினைக்குது, உங்கள் குருநாதர் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால தான் இந்த குரு வக்ர நிவர்த்தி நடைபெறுகிறது. 11வது லாபஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி. இனி எல்லாவற்றிலும் லாபம் அதிகரிக்கும். தொழில் மட்டும் இல்லை, வருமானம் மட்டுமல்ல, குடும்பத்தில் லாபம் அதிகரிக்கும். எல்லா விஷயத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும் சிம்ம ராசி அன்பர்களே.